வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. துரைமுருகனின் கதை முடிந்தது. போலீஸ் குவிப்பு. 2026 சட்டசபை தேர்தலில் 13வது முறையாக போட்டியிடுகிறார். நண்பர்களே, நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 11வது முறையாக காட்பாடி தொகுதியிலும் மொத்தம் சட்டசபை தேர்தலில் 13வது முறையாக போட்டியிடக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரைமுருகனுக்கு ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்துள்ளார். வயதாகிவிட்டது, 70 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. தேர்தலில் உங்களால் வெற்றியடைய முடிந்தாலும் தொகுதி மக்களை பார்க்க முடியுமா? அவர்களது ஒட்டுமொத்த பிரச்சனைகள் பற்றி கேட்டறிந்து தீர்வு காண முடியுமா என்று கேள்விகளை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, நீங்கள் வெற்றியடைந்தால் மட்டும்தான் உங்களது வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை தோல்வியடைந்தாலோ அல்லது தேர்தலில் போட்டியிடாதவாறு திமுக செய்தாலோ நீங்கள் நிச்சயமாக சிறையில்தான் அடைக்கப்படுவீர்கள். ஏனென்றால் மணல் கொள்ளை வழக்கு என்பது சாதாரணமாக கிடையாது. 2006ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை விசாரணைக்கு மேல் விசாரணை, அதிகப்படி ஒட்டுமொத்தமான வழக்குகளையும் துரைமுருகன், அவரது மனைவி மற்றும் அவரது மகன் போன்றவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் எப்படியும் 13வது முறை வெற்றியடைந்தால் இந்தியாவிலேயே 13வது முறை போட்டியிடக்கூடிய நபராக துரைமுருகன் இருப்பார் என்று அவரே தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்காகவெல்லாம் உங்களை நாங்கள் சட்டசபைக்கு அனுப்ப மாட்டோம், சிறைக்குத்தான் அடைப்போம். நிச்சயம் இந்த தேர்தலுடன் உங்களது கதை முடிய போவது உறுதிதான் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறியுள்ளார். தேர்தல் முடிந்த நிலையில் உங்களது வீட்டிற்கு போலீஸ் குவிக்கப்படும். இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஊழல் வழக்கு அனைத்தையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். சாட்சிகள் அனைத்தும் தயாராக இருக்கிறது. அமைச்சராக இருந்து கொண்டு உங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை இதுவரைக்கும் மிரட்டி கொண்டு இருந்தீர்கள். இனியும் அது நடக்காது. நிச்சயம் தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த திருப்புமுனையாக இந்த தேர்தல் அமையும். சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றங்கள் தமிழக அரசியலில் காட்பாடி தொகுதியில் இருந்துதான் ஆரம்பமாகும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களை முட்டாளாக்கும் நோக்கத்துடன் வாய்ப்பேச்சை வைத்துக்கொண்டு மட்டும் எடப்பாடி சட்டசபைக்குள் வருகிறார். தொகுதி மக்களுக்கு இதுவரைக்கும் நல்லது செய்யவில்லை. ஊழல் மட்டும்தான், குறிப்பாக மற்ற அமைச்சர்கள் செய்த ஊழலிலும் பங்கு கேட்பதான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்சி அதிகாரங்கள் இழந்தாலோ தேர்தலில் தோல்வியடைந்தாலோ துரைமுருகனின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும். ஸ்டாலின் நினைத்தாலும் காப்பாற்ற